என் ஊழிய பாதையில் அநேக சமயங்களில் இந்த தேவதூதர்கள் கொடுத்த பாதுகாப்பை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆபத்தில் தப்புவித்ததை உணர்ந்திருக்கிறேன். கால் கல்லில் இடராதபடி பாதுகாத்ததை நான் பார்த்துருக்கிறேன். விடுவிக்கிறதையும் பார்த்துருக்கிறேன். அதான் வாக்கு தத்துவம். நீங்கள் அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தீங்கன்னா, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவுடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்கன்னா, உங்களுக்கு விசேஷமான பாதுகாப்பு கொடுக்கப்படுவதை நீங்கள் உணர முடியும். பார்த்திங்களா, ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்ம மேலே எவ்வளவு அக்கறையோடு பாதுகாப்பு கொடுக்குற தேவனாக இருக்கிறார்னு பாருங்கள். அப்போது இவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதுங்க, ஆபத்துகளை கண்டு பயப்படாதுங்க. உலகம் ஆபத்து நிறைந்த உலகம்தான். பலவிதமான ஆபத்து, இயற்கையினால் வர ஆபத்து, மனுஷரால் வர ஆபத்து, அசுத்தாவிலால் வர ஆபத்து, எந்த நேரம் என்ன ஆபத்து நமக்கு உண்டாகுன்னு தெரியாது. ட்ராவலில் போகிறோம், பிரயாணப்படுகிறோம், என்ன மாதிரி ஆபத்து வரும்னு தெரியாது. ஆனால் தேவன் நமக்காக தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளை பாதுகாத்து நடத்துகிறார். அதை நினைத்த ஆண்டவரை துதிங்க. தினந்தோறும் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு சொந்தம். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் கூட இருக்கிற தேவ தூதர்களுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ ஆண்டவரை துதிங்க. சரியா? இப்போ ஆண்டவரை துதிக்கலாமா? தகப்பனை, எங்கள் மேலே எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் நீர். இந்த தீங்கு நிறைந்த உலகத்தில் எங்களை பாதுகாக்க உடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக நீர் நியமித்திருக்கிற தூதர்களுக்காக நன்றி. என்னை பாதுகாக்க விடுவிக்க தூத சேனை அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வளவு அருமையாக என்னை பாதுகாத்து நடத்துகிற இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன்.